கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 37:5 நாம் இந்த நாளுக்குரிய தியான வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 37:5 என்ன சொல்லியிருக்கு? உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. தேவனோட வார்த்தை பார்த்திங்கன்னா, நம்முடைய எந்த வழியாக இருந்தாலும் நம்ம என்ன செய்ய போகிறோம், பிள்ளைகளுடைய காரியமாக இருந்தாலும், தடைப்பட்டு இருக்கிற காரியங்களானாலும், எந்த காரியமானாலும் எல்லா காரியங்களும் நம்முடைய வழிகள் எல்லாவற்றையும் அவருக்கு என்ன பண்ணணும், தேவனுடைய கரத்தில் ஒப்புவிக்கும் போது அவர் மேலே நம்ம எப்படி இருக்கணும், நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அவர் கரத்தில் நம்முடைய வழியை ஒப்புவிச்சிட்ட பிறகு அவர் மேலே நம்ம எப்படி இருக்கணும், நம்பிக்கையாக இருக்கும்போது அவரே காரியத்தை என்ன பண்ணுவார், வாய்க்க பண்ணுவார் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. தேவனே அவரே வாய்க்க பண்ணுவார் என்று இந்த வேத வார்த்தை சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் விழுந்து போகாது, ஒரு நாளும் அது பொய் சொல்லாது. இந்த வார்த்தை உங்களுக்கும், உங்கள் குடும்பங்களுக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கும், உங்கள் தனிப்பட்ட காரியங்களும் ஆவிக்குரிய காரியங்களானாலும் எந்த காரியமானாலும் கர்த்தரிடத்தில் நம்ம வழிகளை ஒப்புவிக்கும் போது அவரை காரியத்தை வாய்க்க பண்ணுகிற சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் தாமே இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். ஆமென்.